ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்ற வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசாலாவை நான் யூஸ் பண்ணி எப்படி சிக்கன் பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக சீரக சம்பா அரிசியில் தான் நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன். அது கூட சிக்கன் 65யும் சேர்த்துருக்கேன். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த சின்ன கிண்ண மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் ரெண்டு இது அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது 1/2 kg அளவுக்கு தான். ஸோ நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும். அது கூட அந்த மசாலா பொருட்களில் 1-2 சேர்த்துருக்கேன். 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து அதை நல்லா ஃப்ரை ஆன உடனேவும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பிரியாணி மசாலாவை ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அடுத்து கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். 1.25 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நம்ம அந்த பிரியாணி மசாலாவை இந்த வெங்காயம் வதங்குறப்போ கூடயேவும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட பிரியாணியோட கலர் உண்மையிலே செம்ம வேறு லெவலில் இருக்கும். இது கூட நீங்கள் வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சதும் ப்ளஸ் இஞ்சி பூண்டு உளுந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா அடியில் அடி பிடிக்காது. நான் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியை பொதுவாக நீங்கள் நீளமாக கட் பண்ணும்போது நல்லா சீக்கிரம் வதங்கிடும். இது கூட ஒரு கிண்ணம் அளவுக்கு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி எல்லாம் மசிச்சிருச்சு. இது கூட எடுத்து வச்சுருக்க சிக்கனை வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம சேர்க்குற உப்பு நல்லா சிக்கன்லேயும் நல்லா இதாயிரும். ஸோ நீங்கள் இப்போயே சேர்த்துக்கோங்க. இது கூட தாராளமாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் புளிக்காத தயிர் சேர்த்துக்கிட்டேன். பிரியாணிங்கும் போது தயிர் கண்டிப்பாக தேவை. ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சிக்கனில் உள்ள தண்ணியிலேயும் நல்லா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரும். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் எல்லாமே மிதந்து வரும். இந்த டயத்தில் நம்ம எடுத்துருக்கிற அரிசிக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த சின்ன உலக்கில் தான் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு உலக்குக்கு நீங்கள் 2 உலக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் அதுலேருந்து கம்மியாக நீங்கள் ஊற்றினாலேவும் இன்னும் கொஞ்சம் உதிரியாக வரும் உங்களுக்கு. இது கூட கல் உப்பு, பிரியாணிக்கு கல் உப்பு தான் மெயின். கல் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா அடியில் எதுவுமே தங்காத அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் அரிசியை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் உடனே விசில் போடலை. நல்லா ஒரு 2-3 கொதி வரட்டும். அதுக்காக நம்ம லைட்டாக மூடி வச்சுட்டு நீங்கள் நல்லா கொதிக்க விட்டீங்க. பார்த்தீங்கன்னா தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டயத்தில் நீங்கள் விசில் விட்டால் போதும். இது நம்ம ஏற்கனவே அரிசி ஊற வச்சதுனால நான் 2 விசில் தான் விட்டுருக்கேன். இப்போ குக்கரை மூடிக்கலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், பிரியாணி எவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உண்மையிலேயும் வேறு லெவலாக இருந்துச்சு. நான் 1/2 kg அளவுக்கான அளவு தான் இதில் நான் பிரியாணியில் தான் நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.